ஓகேங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவா அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக ஆரியமாலா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அம்மா, உங்களுடைய டாபிக் சொல்லி நீங்க ஆரம்பிச்சுக்கலாங்கம்மா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆரியமாலா. நான் மதுரையில இருந்து பேசுறேன். கே புதூர்ல ஒரு சிறப்பு பள்ளி நடத்திட்டு இருக்கிறேன். ஜெயின் சிறப்பு பள்ளி என்னோட ஸ்கூல் பேரு. நான் இந்த சிறப்பு குழந்தைகளுக்கான துறைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், என்னோட பையன் வந்து ஒரு சிறப்பு குழந்தை. இப்போ அவருக்கு 24 வயசு ஆகுது. இப்போ என்னோட ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. எனக்கு இந்த துறையில வந்து ரொம்ப அதிகப்படியான ஆர்வம். காரணம் வந்து என்னோட பையன் இருந்தாலும் என்னோட குழந்தைக்கு மட்டுமல்லாது மற்ற குழந்தைகளுக்கும் அது ஒரு சிறப்பான சேவையை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய நோக்கமாவே இருந்துட்டு வந்தது. அதனால நான் இந்த சிறப்பு கல்வித்துறையில படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்ல யோகா கோர்சஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த துறையில படித்தேன். அதுக்கப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டியில ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணினேன். இப்போ எனக்கு இந்த சிறப்பு குழந்தைகளுக்கான துறையில நான் மார்னிங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுல நிறைய குழந்தைங்க சிவியரா இருப்பாங்க, மைல்டு மாடரேட் அந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா இந்த கற்றல் குறைபாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அப்படி ஒரு குழந்தைகள் பக்கம் என்னோட பார்வை வந்து திரும்பிச்சு. என்ன காரணம் அப்படின்னா, பாக்குறதுக்கு ரொம்ப இயல்பா நார்மல் குழந்தையா இருப்பாங்க. ஆனா அவங்களால படிக்கிறதுக்கு மட்டும் முடியாது. நார்மல் குழந்தைய போல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, ரொம்ப குறைவா மார்க் வாங்குவாங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்க ஈவினிங்ல தனியா கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்காக வேண்டி மட்டும் நாங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப வித்தியாசமான அனுபவம் நிறைய இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு ரொம்பவே சமூகத்துல நார்மல் பிள்ளைங்க போலே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா படிக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் தானே, நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ பெரிய பெரிய பதவியிலையோ நம்ம குழந்தை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசையோட பள்ளிக்கு அனுப்புறாங்க பெற்றோர்கள். ஆனா அந்த குழந்தைங்களால படிக்க முடியல அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப மன வருத்தத்துக்குள்ள ஆகுறாங்க. போய் ஏதாச்சும் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா, எந்த வைத்தியம் பார்த்தா என் குழந்தைக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் தேடி அலைகிறாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க குழந்தைக்கு படிக்க முடியலையா, மெமரி இல்லையா அப்படின்னா மெமரிக்கு உண்டான மெடிசின்ஸ் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரியா வரல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் போய் பார்க்க போறாங்க. அவர் என்ன சொல்வாரு, பாக்குறதுக்கு ரொம்ப நார்மலா தானே இருக்கிறாரு. ஏன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய மென்டல் இல்னஸ், மென்டல் ரிட்டார்டேஷன், நிறைய சிறப்பு குழந்தைகளை பார்க்கும் போது இவங்க ரொம்ப நார்மலா தெரிவாங்க. அப்போ ஓகே இதெல்லாம் சரியாயிருமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி, ஒரு உளவியல் மருத்துவரை போய் பார்க்க போவாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் யாரையாவது கன்சல்ட் பண்ண போனாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு கற்றல் குறைபாடு இருக்கு, நீங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு அவங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ல நோக்கி பேரண்ட்ஸ் வருவாங்க. வந்து பார்த்தா இங்க எல்லாருமே சிறப்பு குழந்தைகளா இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு திறன் கூட கற்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற குழந்தைகளோட நம்ம பிள்ளைய கொண்டு போய் விடவா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு பாவம் எல்லாருக்கும் பெற்றோர்களுமே வந்துடுறாங்க. சிறப்பு குழந்தைகளோட கொண்டு போய் விட்டா எந்த குழந்தைங்களும் அதே மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் கத்துக்குவாங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்போ இவங்களுக்கு என்னதான் ஒரு தீர்வு, என்னதான் ஒரு ரெமடி, அதாவது இவங்களால முழுக்க சிறப்பு பள்ளியிலே இருக்க முடியாது, ஒரு நார்மல் ஸ்கூல்லையும் அவங்களால வந்து ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. மார்க் வந்து நார்மல் குழந்தைங்களோட போட்டி போட்டுட்டு இவங்களால எடுக்கவும் முடியல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குன்னு என்ன தீர்வு இருக்குது? ஆனா இதோட எண்ணிக்கை வந்து இப்போ அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. இப்ப இது வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். இதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கு. இப்போ புள்ளி விவரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 10% 12% பள்ளிக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கையில 10% குழந்தைங்க கற்றல் குறைபாடோட இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து
ஒரு குழந்தை படிக்கல அப்படின்னு சொன்னா பெருசா அத யாரும் கண்டுக்கிறது இல்ல. அப்பாவோட தொழிலோ வீட்டுல ஏதாவது குலத்தொழில் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை செய்ய சொல்லிடுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையா அந்த வீட்டுல இருந்ததே கிடையாது. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல படிப்பு அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமா கருதப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை படிச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே, எல்லா பெற்றோர்களுமே இப்ப விரும்புறாங்க. ஆனா ஏன் இந்த குழந்தை வந்து இப்போ படிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து பெருசா கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா ஒரு வகுப்பறைக்கு ஒரு 4 குழந்தையாவது, ஒரு வகுப்பறையில ஒரு 4 குழந்தைங்களாவது கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் இருக்கிறதா இப்ப ஆய்வறிக்கை வந்து சொல்றாங்க. ஆனா இது இப்படியே கவனிக்கப்படாம ஒரு சூழ்நிலை போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு வருங்கால சந்ததியில கல்வி அறிவு குறைந்த மாணவர்கள் நிறைய இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலைய நம்ம வந்து கடக்க நேரிடும். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை தானே. நிறைய மாணவர்கள் வந்து கல்வி அறிவுல ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட நாட்டோட எதிர்காலம், அந்த அந்த குழந்தை அப்புறம் வீட்டோட எதிர்காலம் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஆனா இது எப்படி நம்ம அவேர்னஸ் வந்து யாருக்கு இதை வந்து கொடுக்கணும்? யாரு முதல்ல அந்த குழந்தை கற்றல் குறைபாடோட இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க? முதல்ல ஆசிரியர்கள் தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்ப ஆசிரியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுத்தே ஆகணும். ஆசிரியர்கள் விழிப்புணர்வு கொடுக்கும்போது அந்த குழந்தை ஏன் படிக்கல அப்படிங்கிறத பேரண்ட்டுக்கு அவங்க சரியா உணர்த்தணும். அவங்க சரியானபடி அவங்க சொல்லல அப்படின்னு சொன்னா அந்த பேரண்ட் என்ன நினைப்பாங்கன்னா அது கொஞ்ச நாள்ல படிச்சிருவோம் எங்க குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருவாங்க. ஆனா கற்றல் குறைபாடு அப்படிங்கிறது என்னென்ன பிரச்சனைகளை உள்ளடக்கியது அப்படிங்கறத வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு தெளிவா உணர்த்தணும். ஏன் வந்து இவங்களால அவ்வளவு ஈஸியா இப்போ நடைமுறையிலயோ இல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியோ ஆசிரியர்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பெருசா வெளிப்படையா எதுவுமே தெரியறது இல்ல. கற்றல் குறைபாடு குழந்தைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு காது நல்லா கேட்கும், அவங்களால ஓடி விளையாட முடியும், சமூகத்துல நல்லா பழக முடியும், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, நல்லா ஒரு நல்ல நல்ல ஜாலியான ஒரு குழந்தையா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய நீங்க வெளிப்படையா பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு கற்றல் குறைபாடு இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ஒரு 6 வயசு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம பள்ளியில சேர்க்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு கற்றல் குறைபாடு இருக்கு அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப அது யாரோட முக்கிய பொறுப்பு அப்படின்னா ஆசிரியரோட முக்கியமான பொறுப்பு. அதுலயும் ஒரு இப்ப இருக்க காலகட்டத்துல எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் போடுறாங்க. அப்ப அந்த எல்கேஜி யூகேஜிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சிலபஸ் மாதிரி இருக்கிறது இல்ல, அதை கடந்து வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட கடந்து வந்துடுறாங்க. அதற்கப்புறம் அவனோட 2வது வகுப்பு 3வது வகுப்பு வரும்போதுதான் அவனுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுலையும் பாடங்களை புரிஞ்சுக்கிறதுலையும் அதை வெளிப்படுத்துறதுலையும் அவங்களுக்கு சிரமங்கள் வருது. அதுக்கப்புறம் தான் நல்ல தெளிவான ஒரு கற்றல் குறைபாடு இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த குழந்தைகிட்ட இருக்கிறத. ஆனா இப்ப டாக்டர்ஸ் கிட்ட வந்து கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு இதை ஓரலா தெரிகிறது இது ஒரு மெமரி ஸ்கில் இல்லாத குழந்தை அப்படின்னு மட்டும்தான் அவங்க வந்து டயக்னோசிஸ் பண்றாங்க. இதை பெருசா அவங்களுக்கும் அவேர்னஸ் வந்து கிடையாது. டாக்டர்களுக்கும் வந்துட்டு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் வந்து கற்றல் குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர்ஸ் வந்துட்டு. ஆனா இது இந்த துறையில இருக்கிறவங்கதான் இதுல கரெக்டா இதை டயக்னோசிஸ் பண்ணி இந்த குழந்தைக்கு ஏன் கற்றல் குறைபாடு இருக்கு, அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தை படிக்கல, அவங்க மார்க்ஸ் வாங்கல அப்படின்னா இது துறை சார்ந்தவர்களை தான் அணுகணுமே தவிர இது வந்து நோய் கிடையாது. இது வந்து ஒரு மூளை சார்ந்த நரம்பியல் குறைபாடு. அப்படி இருக்கும்போது நோய்க்கு தான் நம்ம வந்து மருத்துவம் பார்க்கணும். நம்மளோட குறைபாடுக்கு பயிற்சிகள் தான் நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரியா? இப்போ கற்றல் குறைபாடு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு குரூப்
ஆஃப் சிண்ட்ரோம், அதாவது ஒரு 2-3 பிரச்சனைகளோட கூட்டு கூட்டு அறிகுறி, அதுதான் குரூப் ஆஃப் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. அதாவது லாங்குவேஜ் ஸ்கில்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது எப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது, இல்ல அதாவது நம்ம என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு புரியுமான்னு தெரியல. அவங்க வெளிப்படுத்தும் போது ஆன்சர் சொல்றதும் அவங்களுக்கு புரிஞ்சு சொல்றாங்களா என்னன்னு தெரியாது. இல்ல அவங்களா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுவுமே வந்து நம்மளுக்கு அவ்வளவு தூரத்துக்கு புரியுமா, அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து லாங்குவேஜை வெளிப்படுத்துற திறனும் குறைவா இருக்கும். அடுத்து எழுதுறது, புரிஞ்சு எழுதுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவங்களுக்கு பிரச்சனையானதா இருக்கும். அடுத்து புலன் உணர்வு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டியுமே, நம்ம உடல்ல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ் மூலமா தான் நடக்குது. புலன்கள், ஐம்புலன்கள் மூலமா தான் எல்லா ஆக்டிவிட்டியுமே நடக்குது. அப்ப அந்த புலன் உணர்வுல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு புலன்கள் இருக்கும், ஐம்புலன்கள்லயும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அதுவும் அவங்கள கற்றல் குறைபாடுல பிரச்சனையை உண்டு பண்ணும். பெரும்பாலும் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து மையப்படுத்தி தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இன்னொன்னு டெவலப்மெண்டல் டிலே, அவனோட வளர்ச்சி குறைபாடு இருக்கும். சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து வயதுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து கத்துக்கிட மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்குவாங்க அந்த குழந்தைங்க. அப்படிங்கிறது வந்து ஏன் இது ஒரு பெருசா அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, ஏடிஹெச்டியோட மெயினான ஃபீச்சர்ஸ் செய்ய முடியாது. அது வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஏடிஹெச்டில. அது பெரும்பாலும் கற்றல் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு இருக்கும். அதாவது அட்டென்ஷனோட ஒரு வேலை பத்தி சிந்திக்காம உட்கார சுத்திட்டே. இந்த 3 சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கற்றல் குறைபாடுங்கிறது இந்த விஷயங்கள் வந்து கற்றல் போய் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது இந்த 3மே வந்து புலனுணர்வு சார்ந்த பிரச்சனைகள்லையும் நமக்கு வந்துருது. இதுல நம்ம முக்கியமா இதுல என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கற்றல் குறைபாடுள்ள குழந்தை வந்து ஏன் பிறக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ஜெனட்டிக்ஸ். பெரும்பாலான டிசபிலிட்டி குழந்தைங்களுக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் தான் காரணமா சொல்றாங்க. அதாவது முதல் ஃபர்ஸ்ட் டிகிரி எப்படி சொல்லுவாங்க, அதாவது அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இந்த 4 பேருக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு ஒரு கற்றல் குறைபாடோ இல்ல ஒரு ஸ்லோ லேர்னரோ, அவங்க வந்து படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படி வாழ்ந்தவங்க, அப்படி இருக்க பட்சத்துல ஒரு குழந்தை அந்த வீட்டுல வந்து கற்றல் குறைபாடு உள்ள குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மெடிக்கல் காசஸ், அதாவது குரோனிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ரொம்ப நாள்பட்ட நோய்கள், மூளை காய்ச்சல், அந்த மாதிரி ஒரு பெரிய நாள்பட்ட நோய் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கற்றல் குறைபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்குது, அதனாலையும் கற்றல் குறைபாடு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அதாவது காக்னிட்டிவ் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது ஏடிஹெச்டி ஆர் மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கற்றல் குறைபாடு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தென் டெவலப்மெண்டல் டிலே, அதாவது இப்ப எல்லா குழந்தைங்களுமே
மைல் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்போ 3 மாசத்துல தலை நிக்கணும், 5 மாசத்துல உட்காரணும், 7 மாசத்துல தவழணும், 8 மாசத்துல வந்து நடக்கணும், 8 அல்லது 10 மாசத்துல நடக்கணும். அந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன்ஸ் வந்து குழந்தைங்களோட படிநிலை, வளர்ச்சி படிநிலைகள் உண்டு. அப்ப அதை ஸ்கிப் பண்ணும்போது ஓவர்லாப் பண்ணி அந்த குழந்தைங்க போறாங்க அப்படின்னா அதனால கற்றல் குறைபாடு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது தவழாமலே தவழாமலே நடக்கிறது, குப்புற விழாமலே வந்து நடக்கிறது, குப்புற விழாமலே தவழ்றது, இந்த மாதிரி ஒரு சில ஓவர்லாப்பிங் மைல் ஸ்டோன்ஸ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட தோள்பட்டை, மணிக்கட்டு, எல்போ இதெல்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அவங்களுக்கு அந்த ப்ராக்சிமல் ஸ்டெபிலிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அது அவங்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்கும். மேக்சிமம் வந்து அவங்களுக்கு டிஸ்கிராஃபியா இருக்கும், எழுதுறதுல பிரச்சனை இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது ஃபேமிலி ஒரு காசு. ஏதாவது என்னன்னா ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்றது, குழந்தைங்களை எப்ப பார்த்தாலும் ரொம்ப பொத்தி பொத்தி வைக்கிறது, குழந்தைங்களை ஒரு வேலையை செய்ய விடாம நானே செய்யறேன் எல்லா வேலையும் அப்படி சொல்லிட்டு அவங்களோட எல்லா வேலைகளையும் பேரண்டை இழுத்து போட்டு செய்யறது. அதுவும் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கற்றல் குறைபாடை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் என்விரான்மெண்ட் வந்து ஒரு அது ஒரு ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா இப்போ அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைய ரொம்ப தொந்தரவு பண்ணவோ அடிக்கவோ இல்ல அவனுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையோ இல்ல நீ சரியாவே படிக்கல, உன்னால வந்து படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த குழந்தை இன்னும் மேலும் இருக்கிற கொஞ்சம் இதுவும் அந்த குழந்தைக்கு குறைய ஆரம்பிச்சு கொஞ்சம் பிரச்சனையும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்கூல் என்விரான்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா அவனுக்கு இன்னும் அதிகப்படியான கற்றல் குறைபாடு கொஞ்சம் சிம்டம்ஸ் இருந்திருக்கும் ஆல்ரெடி. என்ன காரணம், இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, எனக்கு வந்து இந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து அவங்ககிட்ட நிறைய படிப்பேன், மார்க்ஸ் நிறைய வாங்குவேன், எனக்கு மேத்ஸ் டீச்சரை பிடிக்கவே பிடிக்காது, அதனால நான் மேத்ஸ்ல கம்மியா மார்க் வாங்குறேன் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். இப்ப அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அதாவது திட்டிகிட்டே இருந்தாலோ இவங்களை இரிட்டேட் பண்ணாலோ அவங்க அதுல பெருசா இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு அதுல மார்க்ஸ் கம்மியாயிடும், அப்போ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும். தென் சென்சரி காசஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐம்புலன்கள்ல இருக்கிற பிரச்சனைகள், இது ஒரு காரணம். இந்த காரணங்களினாலதான் கற்றல் குறைபாடு வந்து மேக்சிமம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட டைப்ஸ் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இதுல ஒரு முக்கியமான 4 டைப் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி வந்து நமக்கு பார்க்கும்போது நல்லாவே வெளியில தெரியும். அதாவது 4 வகைகள். இது ஓவரா எல்லாமே சேர்ந்து இருக்கும் போது மொத்தமா லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இதுல பிரிவுகளும் இருக்குது. அதாவது எப்படின்னா ரீடிங் டிசபிலிட்டி இருக்குது, ரீடிங்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து டிஸ்லெக்சியா அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அவங்களுக்கு ரீட் பண்றதுல மட்டும் சிரமம் இருக்கும், எழுதிடுவாங்க, படிச்சிருவாங்க, மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணிடுவாங்க, மெமரி கூட இருக்கும். ஆனா ரீடிங்ல மட்டும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். தென் ரைட்டிங் டிஸ்கிராஃபியா, அவங்களுக்கு எழுதுறது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். போலிக்கு இருக்கிற மாதிரி எழுதுவாங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு அந்த எழுத்து வடிவம் அவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்காது, அடுத்து எழுதும்போது கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரைட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அது வந்து டிஸ்கிராஃபியா. தென் டிஸ்கால்குலியா, மேத்ஸ் மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு வராது, எழுதிடுவான், படிச்சிருவான், எல்லாமே பண்ணிடுவான், நம்பர்ஸ், மேத்ஸ், கால்குலேஷன் இதெல்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மேத்ஸ்ல மட்டும் மார்க்ஸ் வாங்கவே முடியாது அவங்களால. அது வந்து மேத்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்க டிஸ்கால்குலியா. தென் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்பிராக்சியா வந்துட்டு மோட்டார் ஸ்கில்ஸ், அதாவது இந்த ஸ்விம்மிங், சைக்கிளிங் இந்த மாதிரி வர்றது, மோட்டார் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த இதில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. இது வந்து இந்த 4 வகைகள்லாம் வெளிப்படையா நமக்கு வந்து தெரியும் கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு. இப்ப ரீடிங் டிசபிலிட்டி பத்தி நம்ம ஒரு சின்ன அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு இது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். யாராவது தெரிஞ்ச குழந்தைங்களோ இது பண்றதுக்கு நீங்க ஒரு டயக்னோசிஸோ ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். இப்போ நம்ம வந்து ரீட் பண்றோம் அப்படின்னா
நமக்கு முதல்ல ரீடிங்க்கு நம்மளுக்கு என்ன எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த லெட்டரை வந்து ஐடி பண்ணியிருக்கணும், அடுத்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்ப இவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த லெட்டரை ஐடி பண்றதுக்கும் சிரமம் இருக்கும், ப்ரொனவுன்சியேஷனும் ப்ராப்ளமா இருக்கும். முதல் பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த எழுத்தே வந்து ரிவர்சலா தெரியும், ரிவர்சலாவே ரீட் பண்றது. அதாவது மேக்சிமம் டூல்ஸ் இதுல கற்றல் குறைபாடுல இருக்கிற மற்ற எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல தான் இருக்கு, தமிழ்ல பெருசா இல்ல. இப்போ பாஸ் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கு சா அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதாவது ரிவர்ஸ்ல இப்போ டேப் அப்படின்னா அதை வந்து டப் அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. அந்த ரிவர்ஸ்ல வந்து ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். தென் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வாசிப்பாங்க. இப்போ நம்ம வாசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு லைனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இன்னொன்னு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா பொருள் புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க வாசிக்கிறதோட அர்த்தம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாமலே அவங்க வாசிட்டே போவாங்க. அதனாலதான் அவங்களால வந்து மெமரி பண்ண முடியாது. இப்ப நம்ம வாசிக்கிறதோட அர்த்தம் தெரியாம நம்மளால மெமரி பண்ண முடியும், அதை வந்து பண்ண முடியாது. தென் விஷுவல் பெர்செப்ஷன், அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணது இந்த கற்றல் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு. விஷுவல் பர்சீவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கண் பார்த்து மூளை பகுத்துணர்ந்து அந்த விஷயத்த வெளிக்கொணர்ற திறன் வந்து அது இவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ இவங்களால கண்ணால பார்த்து ஒரு வார்த்தையை அந்த மூளை கிரகிச்சு அதை வெளிப்படுத்தும் போது தவறா வெளிப்படுத்திடுவாங்க. அதனால அந்த விஷுவல் பெர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அந்த அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது அதுக்குண்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்து டெவலப் பண்ணும்போது ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் ரைட்டிங் ப்ராப்ளம், அதாவது இப்போ நம்மலாம் எழுதுறோம் அப்படின்னா ஒரு 10 pages எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, நமக்கு 15 pages கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய நம்மளாம் எழுதிருப்போம். ஆனா இவன் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் எழுதிட்டு கூட எனக்கு ரொம்ப கை வலிக்குது, எனக்கு எழுதவே பிடிக்கல அந்த மாதிரி சொல்லுவாங்க. லேசியா இருப்பாங்க ரொம்ப. ஆக்சுவலாவே இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், அகாடமிக்க பார்த்தாலே பிடிக்காது உங்களுக்கு. அதனால அப்போ கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அவன் வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டிதான் கை வலிக்குதுன்னு சொல்றான் போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா ரீசன் வந்து அது கிடையாது. அவனுக்கு கை வலிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஓவர்லாப்பிங் மைல்ஸ்டோன்ஸ், அந்த ப்ராக்சிமல் ஸ்டெபிலிட்டி வந்து வீக்னஸ். அப்ப அதனால அவனுக்கு கை வலி வரும். அதாவது மணிக்கட்டு, எல்போ, தோள்பட்டை, இந்த 3 இடத்துலயுமே அந்த குழந்தைக்கு வந்து வீக்கா தான் இருக்கும். அப்ப அதை ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும். அது இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த வெப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு இந்த 2 விரலுக்கும் நடுவுல உள்ள பகுதி வந்து நல்லா டைட்டா இருக்கும். இதுக்கு மேல நம்மளால இந்த விரலை வந்து விரிக்க முடியாது. இந்த இடம் வந்து நல்ல அந்த நான் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். இது வந்து வெப் ஸ்பேஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த விரல் இங்க போய் தொற்றும். அவங்களுக்கு நல்ல ஒரு வளைவு தன்மையோட இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பென்சில் பிடிக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி பிடிப்பாங்க, இப்படி இந்த மாதிரி பிடிக்கும் போது இந்த இடத்துல வலி வரும். ஆட்டோமேட்டிக்கா எழுதும் போது இந்த இடத்துல வலி வர ஆரம்பிச்சிடும். அழுத்தி பிடிக்கிறதுனால லெட்டரும் வந்து அடியில உள்ள பக்கத்திலே தெரியும், அந்த அளவுக்கு அழுத்தி எழுதுவாங்க ரொம்ப. அந்த பென் ஹோல்டிங்லேயே இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இப்படி பிடிக்கும் போது அந்த பிள்ளைக்கு கை வலி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவன் ஏன் கை வலிக்குதுன்னு சொல்றான்னு பேரண்ட்ஸால கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு 5ல இருந்து 6 வயசுலயே இதை கண்டுபிடிச்சிடலாம், இந்த பென் ஹோல்டிங்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்னு, நான் இந்த வெப் ஸ்பேஸ் வந்து கரெக்டா இருக்கும் போதுதான் இந்த இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா நம்மளுக்கு வரும். இந்த இந்த ஃபிங்கர் டு ஃபிங்கர் வந்து டச் ஆகுது வந்து நமக்கு கரெக்டா வரணும். இந்த வெப் ஸ்பேஸ் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு இவ்வளவுதான் இந்த இதோட ஹோல் வந்து இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பென் ஹோல்டிங் வந்து ராங் ஆயிடும்.
அது மாதிரி ஏற்ற இறக்கமே இல்லாம எழுதுவாங்க. இப்போ மேக்சிமம் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் குழந்தைங்க படிக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள்லயுமே அது இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா காவுக்கெல்லாம் கொம்பு போடாம எழுதுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜி எல்லாம் கீழே வரைக்கும் இறக்கி விடணும். ஹெச் வந்து மேல ஏத்தி இருக்கணும். எல் வந்து மேல இருக்கணும். அது மாதிரி ஒய் வந்து கீழே இறக்கி இருக்கணும். கோட்டுக்கு கீழே இருக்கணும். இந்த கான்செப்ட்லாம் இவங்களுக்கு புரியாது. அப்ப ஹெச் ஹலோ. லெட்டரோட வடிவம் வந்து ஒரு ப்ராப்பரா இருக்காது. இந்த டிஸ்கிராஃபியா ரைட்டிங் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு. நம்மளோட படிக்கிறது என்ன மாதிரி அவங்க வந்து ஸ்பேஸுக்கு எழுத வந்து அவங்களால எழுத முடியாது. அது ரொம்ப சிரமப்படுவாங்க. தென் இப்போ ஹலோ, கேக்குதாங்கம்மா? ஹலோ, நெட்வொர்க் ப்ராப்ளம் போலங்கம்மா. அதாவது ரொம்ப மைல்டா பிடிச்சி எழுதுற குழந்தைங்க இருக்காங்க. எழுதுறது வந்து எதுவுமே தெரியாது. இல்லைன்னா அழுத்தி எழுதுற குழந்தைங்க இருக்காங்க. ஹலோ, கேக்குதுங்களாம்மா? இதுக்கு அவங்க மேட்ச் பண்ணி தான் நோட்டை நேரா வச்சுதான் எழுதுவாங்க. அப்படி நேரா வச்சு எழுதும் போதும் இந்த கை வந்து இப்படி வச்சுதான் எழுது. வெயிட் பண்ணுங்க, என்ன ஃபோன் கால் வந்து. அப்படிங்களா? ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதாவது சிமிலரா இருக்கிற எழுத்துக்கள் வந்து தப்பு தப்பா தெரியும். எப்படின்னா இப்ப டபிள்யூ வந்து எம் தெரியும், வி யூ இதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க. அண்ட் சி சி போடும்போது இப்ப நம்ம வந்து சி இப்படி போடுறோம் அப்படின்னா அவங்க திருப்பி போடுவாங்க. இது மாதிரி சிமிலரா இருக்கிற எழுத்துக்களும் அந்த டைரக்ஷன் இருக்கிற எழுத்துக்களும் அவங்களுக்கு சிரமம் உண்டாகும். அது மாதிரி பி டி அதுல கன்ஃபியூஷன் இருக்கும். பி வந்து இந்த பக்கம் வட்டம் போடுறது, டி வந்து இந்த பக்கம் வட்டம் போடுறது. இது ரெண்டும் உங்களால வந்து அந்த பர்சீவ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தெரிகிறதே வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் மாத்தி மாத்தி தெரியும் பிரெயின்ல. அப்ப இவங்களால ஒரு கண்டுபிடிக்கவே முடியாது. இது வந்து டி எழுதணுமா, அந்த இடத்துல பி எழுதணுமா. அது மாதிரி 9 வந்து நம்ம எப்படி போடுறோம்னா இந்த பக்கம் போடுவாங்க. 9 வந்து அந்த ரவுண்ட் வந்து மாத்தி போடுவாங்க. நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 01 அதாவது 10 அப்படி சொன்னாங்கன்னா 01 அப்படி போடுவாங்க. அதே மாதிரி இப்ப 13 அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து 31 எழுதுவாங்க. 31 நம்ம 13 சொல்லியிருப்போம், 13 13 சொல்லியிருப்போம், அவங்க 31 எழுதுவாங்க. அப்ப அந்த 13 30 அதுக்கு டிஃபரன்ஷியேட் வந்து நம்மளால பண்ண முடியாது. என்ன காரணம்னா ஆடிட்டரி ஸ்கில் வந்து வீக்கா இருக்கும். என்ன காரணம்னா ஏடிஹெச்டி வந்து துருதுன்னு இருக்கும்போது லிசனிங் வந்து அவங்களுக்கு புவர் தான். அப்போ நம்ம 30 சொல்றோமா 13 சொல்றோமாங்கிறதையும் அவங்க பெருசா கவனிச்சுக்க மாட்டாங்க. அப்ப அது கவனிக்கிறத விடையும் அது 13 தான் இருக்கும், அது 31 தான் இருக்கும் அவங்களா ஒரு கன்ஃபர்மேஷன்ல எழுதிடுவாங்க. அதை விடையும் நான் எழுதுறது சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ஒரு என்ன சொல்றது, அதுல ஒரு கஷ்டமான ஒரு இதாவே அவங்க நினைக்கிறதே கிடையாது குழந்தைங்க. நம்ம வந்து இவ்வளவு டிஃபிகல்ட்டில இருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு. அது சின்ன குழந்தையா இருக்கும்போது. எப்போ அவங்களுக்கு பெருசா அது பிரச்சனையா வரும் அப்படின்னா 5th 6th படிக்கும்போது வகுப்பறையில அவங்க ஒதுக்கப்படுறாங்களோ இல்ல டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, பேரண்ட் பக்கம் கம்ப்ளைண்ட் போகுது அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா மேக்சிமம் வந்து 6ல இருந்து 7 வயசுலயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த குழந்தையோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத. தென் டிஸ்கால்குலியா அதாவது மேத் கான்செப்ட். மேத்ல எங்களுக்கு முக்கியமா என்ன பிரச்சனை இருக்கும்னா சிம்பிள்ல பிரச்சனை வரும். இப்ப நம்ம
மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து இப்படி இன்ட்டு போடுறோம் அப்படின்னா அவன் வந்து அதை பிளஸ்ஸாவும் பார்ப்பான். பிளஸ் வந்து நேரா இருக்குது, மல்டிப்ளிகேஷன் கிராஸா இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதுவோ அதுவான்னு அவனுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்பவுமே. அடுத்து ஏறு வரிசை இறங்கு வரிசை, அதுல எப்பவுமே கன்ஃபியூஷன் இருக்கும், எது ஏறு வரிசை எது இறங்கு வரிசை அப்படிங்கிறதுல. இன்னொன்னு எம்டி ஃபுல் கான்செப்ட், டைரக்ஷன் கான்செப்ட், அது அதே போல ஸ்மால் பிக் அந்த கான்செப்ட், இது எல்லாமே அவனுக்கு கன்ஃபியூஷனாவே தான் இருக்கும். இது போக இந்த நம்பர் வேற டான்ஸ் ஆடும் நிறையா. இப்படி 3 வந்துட்டு 3 1 1 3 இந்த மாதிரி 0 1 1 0 அது மாதிரி. அது மாதிரி நம்பர் எண்டிங்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்போ 1 to 10 சொல்றோம், 20 to 30 சொல்றோம். அந்த எண்டு வரும்போது 30 போடுறதா 40 போடுறதா 50 போடுறதா அந்த கன்ஃபியூஷன் அவனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 1 to 10 முடிச்சிருவான், 11 ஸ்டார்ட் பண்ணுவா என்னன்னு அது திரும்பி கன்ஃபியூஷன் வரும். 20 முடிச்சுட்டு திருப்பி 21 ஸ்டார்ட் பண்ணிடுவான். முடிக்கும் போது 30யா 40யா அப்படிங்கிறது மறந்துடும். அந்த கான்செப்ட் இருக்கு. தென் இடமதிப்பு, பிளேஸ் வேல்யூ சொல்றோம் இல்லைங்க, அதுல 1000 மாதிரி போகும்போது இப்போ 1s 10s 100 1000 இப்படி வரும்போது இது இது எந்த எண்ணுக்கு எந்த இடமதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால கால்குலேஷன்ல டிஸ்கால்குலியா இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த கால்குலேஷன்ல நிறைய தப்பு விடுவாங்க. டிஸ்பிராக்சியா, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து என்ன விஷயம் செய்ய போறோமோ அதை வந்து கரெக்டா பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஈவன் பால் கேட்ச் அண்ட் த்ரோ, இப்போ நீங்க ஒரு குழந்தை எதுக்க நிக்க வச்சு ஒரு பால் கேட்ச் அண்ட் த்ரோ கொடுங்க, அவனால 5 நிமிஷம் கூட நின்று அதை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சு நம்ம கிட்ட ரிட்டர்ன் போட முடியாது. ஒண்ணு ஓவரா எமோஷனல் ஆவாங்க, அதுல ப்ராப்பரா அந்த வேலையில வந்து கவனம் செலுத்தி அவங்களால செய்ய முடியாது. தென் சைக்கிளிங், ஸ்விம்மிங், பட்டன் ஹோல்டிங், இதெல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த டிஸ்பிராக்சியா ஸ்டூடெண்ட்டுக்கு. வெயிட் லிஃப்ட் பண்றது, ஏதாவது ஒரு கனமான பொருளை வந்து தூக்குறது, அப்புறம் ரோட் கிராஸ் பண்றது. ரோட் கிராஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே வந்து டிஸ்பிராக்சியா ஸ்டூடெண்டோட ப்ராப்ளம்ஸ். இதுதான் மேக்சிமம். நீங்க ஒரு கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைய பாத்தீங்கன்னா இதை ஈஸியாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணு ஓவரால் மார்க்ஸை கேட்டீங்கனாலும் தெரிஞ்சிடும், சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலும் தெரிஞ்சிடும். நான் இதுல பெரிய ஒரு டிராஜடி என்ன அப்படின்னா, தாய்மொழி வழி கல்வி வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஆங்கில வழி கல்வி தான் வந்து விரும்புறாங்க. ஏன்னா முன்னாடி காலத்துல எங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்மொழி முதல்ல படிச்சுட்டு தான் நம்ம அதர் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம். அதனால தாய்மொழி மூலமா தான் நம்ம இன்னொரு மொழியவே நம்ம கத்துருக்கோம். தாய்மொழி வழியில தான் எல்லா பாடங்களையுமே நம்ம படிச்சோம். ஆனா இப்ப பாடங்கள் எல்லாமே ஆங்கில வழியில இருக்கு, தாய்மொழியை வந்து அதர் லாங்குவேஜா மாத்திட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஆரம்பத்துல இருந்தே ஆங்கில வழி கல்வியில போகும்போது அவங்களுக்கு லாங்குவேஜ் ஆல்ரெடி குறைபாடாதான் இருக்குங்க பிள்ளைங்களுக்கு. அப்ப வீட்டுல வந்து அவங்க ஆங்கிலம் ஒண்ணும் பேசுறது இல்லை, யார் வீட்லயும் இங்கிலீஷ் பேசுறது கிடையாது. இப்போ ஒரு லோக்கலா இருக்கிற நம்ம ஊர்ல சாதாரண எல்லா ஊர்லயுமே ஒரு கிராமத்திலயோ இல்ல ஒரு சிட்டில கூட எல்லா வீட்லயுமே இங்கிலீஷ்லயா பேசிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப தூரத்துக்கு கிடையாது. ஆனா அப்போ அந்த ஆங்கிலம் வந்து ஒரு புழக்கத்துல இல்லாத ஒரு வீட்டுல ஒரு கற்றல் குறைபாடுடைய குழந்தை இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அவன் லாங்குவேஜ் ப்ராப்ளத்துல இருக்கான். ஏன்னா முழுசா அவனால வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவோட பேச முடியாது, வார்த்தைகளை புரிஞ்சுக்க முடியாது, கிராமரோட பேச முடியாது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவனுக்கு பாடங்களும் ஆங்கில வழி கல்வி வரும்போது அதுலயும் பெருசா அவனுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு மொழியும் பிரச்சனை ஆயிடுது, பாடங்களும் பிரச்சனை ஆயிடுது. எந்த மொழியில நீங்க அந்த பாடத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்குறது, ஆங்கிலத்துல சொல்லி கொடுக்குறதா தமிழ்ல சொல்லி கொடுக்குறதா? ஒண்ணு அவன் வந்து தமிழை முழுசா கத்துக்கிட்டா தமிழை வச்சு புரிஞ்சுக்க வைக்க முடியும் நம்மளால. ஆனா ஆங்கில வழி கல்வியில போகும்போது ஆங்கிலத்தை முதல்ல முழுசா அவன் கத்துக்கணும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே அவனுக்கு ஆங்கிலத்திலே இருந்தா மட்டும்தான் அவனால படிக்க முடியும். அதுக்கப்புறம் பேசவும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு கிராமர் மிஸ்டேக்ஸ் வராம இருக்குன்னா எப்படி? இப்ப நம்ம தமிழ்ல பேசும்போது நம்ம கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம பேசுறோம் தானே. ஆனா ஒரு அதர் லாங்குவேஜ்ல நம்ம கரெக்டா கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம பேசுவோமா? இப்போ ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு வராங்க, அவங்க வந்து தமிழ்ல கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேசுறாங்களா? அது முடியாது. ஏன்னா
அவங்களோட தாய்மொழி அப்படிங்கிறது அது வேற. இல்ல நம்மளோட வயது பெரிதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த மொழியை கத்துக்கிறோம், படிக்கிறோம், ஏதோ ஒன்று செய்யறோம். ஆனா பாடங்கள் முழுசும் இன்னொரு மொழியில அப்படிங்கும் போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா வந்து இப்ப போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இவங்களோட கேரக்டர் என்ன அப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பிளஸ் இருக்கும் இந்த குழந்தைகிட்ட. நிறைய பிளஸ் இருக்கும், கொஞ்சம் மைனஸ் இருக்கும். ஆனா எல்லாரும் வெளியில பாக்குறது, டீச்சர்ஸா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், எல்லாரும் பாக்குறது மைனஸ் மட்டும்தான் பாக்குறாங்க, படிக்கல அப்படிங்கிறது. அது ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப எல்லாரோட பிரெயினுமே வந்துட்டு அதிகமான மார்க் வாங்குற, அதிகமா படிக்கிற பிரெயின் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து கலைத்திறன்ல வந்து நிறைய ஆர்வம் இருக்கும். இப்ப நம்மளோட மூளை வந்து ரெண்டு மூளை இருக்கு, ரெண்டு விதமா செயல்படுது. அப்ப ஒரு மூளை வந்து கலைத்திறன், பாட்டு பாடுறது, பேச்சாளர், எழுத்தாளர், டான்ஸ் ஆடுறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, இதெல்லாம் வந்து ஒரு மூளையோட திறன். இன்னொரு மூளையோட திறன் என்ன அப்படின்னா, நிறைய படிப்பாளிகள், நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு மூளை, இனோவேட்டிவா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு மூளையோட செயல்பாடு. அப்ப அதுவும் தவறு இல்லை, இதுவும் தவறு இல்லை, இது வந்து படைக்கப்பட்டது அந்த மாதிரி. அப்ப இவங்களோட பிளஸ் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் வந்து கொண்டாடுறதே கிடையாது. இப்ப எங்க பள்ளியிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஒரு பையன் டிராயிங் பண்ணுவான். அவனுக்கு கற்றல் குறைபாடு இருக்கு. ஆனா அது வந்து பெருசா யாராலையும் மதிக்கப்படவே இல்லையே. அவன் வரைகிறான் அப்படிங்கறது வந்து அந்த பள்ளிக்கு வந்து பெருசா தோணவே இல்லையே. வரைகிறானா அவ்வளவுதான். ஆனா இப்ப உங்க ஒரு நார்மலா ஒரு உருவத்தை, நம்மளோட உருவத்தையே எளிதாக வரைஞ்சிடலாம். அவனுக்கு ஒரு 15 வயசு தான் ஆகுது. அப்ப ஒரு பெரிய ஒரு திறமை அப்படிங்கிறது வந்து இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்ல இருக்கலாம், இனிமே கூட அந்த பிள்ளைக்கு வளரலாம். ஆனா அதை யாருமே கண்டுக்காம வெறும் குறைகள் மட்டுமே, அதாவது படிக்கல எழுதல இதை மட்டுமே சொல்லி சொல்லியே இந்த குழந்தைங்களை வந்து மேலும் மேலும் துன்புறுத்துறாங்க. இதை வந்து நம்ம வந்து குறைக்கணும். இதனால என்ன ஆகுறாங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிடுவாங்க. எனக்கு வந்து படிக்கிறதுக்கே பிடிக்கல, ஸ்கூலுக்கு போறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாவே அந்த குழந்தைங்க வந்து ஆயிடுறாங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இப்படி ஆயிடுறாங்க. அவங்க யாருக்கிட்டையும் பழகிறதுக்கு, பேசுறதுக்கு, இதெல்லாம் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிலேயே நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சோம். ரொம்ப அப்படியே குறைச்சிருவாங்க. ஏன்னா நான் வந்து படிக்கல, அதனால என்னை வந்து எங்க ஸ்கூல்ல வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து ஒதுக்குறாங்க, என் டீச்சர் வந்து வெளியே நிப்பாட்டுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க என்னை கூப்பிட்டு. இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க பாவம் மனசால ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா இவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கு, நிறைய டிராயிங் ஸ்கில்ஸ் இருக்குது இவங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலைனாலும் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய மெடல்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எனர்ஜி எல்லாமே இன்னொரு பக்கம் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்படின் போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. அப்போ இவங்களை ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களால வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது படிச்சுட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த பிள்ளைங்களால வந்து நகர்ந்து போக முடியும். இப்ப நம்ம ஒரு நம்மளோட சமூகத்துல நிறைய புகழ்பெற்ற மேதைகள்லாம் இருக்காங்க. அதுல எத்தனையோ பேர் வந்து கற்றல் குறைபாடுடையவர் வந்து இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாலயோ தமிழ்நாட்டிலயோ வந்து பெருசா அது வந்து வெளிப்படையா அவ்வளவா தெரியல. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்ல தான் இருக்காங்க. இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவர் வந்து டிஸ்லெக்சியா ஸ்டூடெண்ட். அவர் வந்து ஒரு பிசிக்ஸ் மேதாவி. அவர் 1921 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு பிசிக்ஸ்ல. ஆனா அவர் கற்றல் குறைபாடுடைய ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ அவங்களுக்கு உண்டான திறமை அப்படிங்கிறது இங்க மைக்கேல் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுத்திறனை கொடுக்கறதா படிப்பை ஒழிய படிப்பு தான் எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. படிப்பும் தேவை. ஆனா
அப்படிங்கிறதுதான். அதை வந்து படிக்க முடியல அப்படின்னா உங்களோட வே ஆஃப் டீச்சிங்கை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வழிகளை மாற்றும் போதுதான் அந்த குழந்தையோட அந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னா அவன் மூளைக்கே அது புரியல, நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து புரியல. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வே ஆஃப் டீச்சிங் வந்து மாற்றணும். அவன் கத்துக்கிற ஒரு நெகட்டிவ் கமாண்ட்ல அந்த மாதிரி நம்ம கொண்டு போறதை விடையும் இவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அழகா வடிவமைச்சு முக்கியமா வந்து நம்ம கொஞ்சம் சிலபஸ் வந்து கம்மி பண்ணணும். அதாவது நார்மல் ஸ்கூலுக்கு ஃபிட்டான குழந்தைங்க தான் நம்ம குழந்தைங்க இல்லைன்னு சொல்லணும். ஆனா ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த முறையில கல்வி கற்றுக் கொடுத்தா அவங்களால படிக்க முடியும் அப்படிங்கறத எளிமையான சிலபஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு மெட்ரிக் சிலபஸ், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இந்த மாதிரி முக்கியமா தாய்மொழியை வந்து நல்லபடியா இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது மூலம் கொஞ்சம் போனோம் அப்படின்னா ஒரு கற்றல் குறைபாடு குழந்தைகளை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த அதிகப்படியா அந்த பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே போறதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இதை இப்படி அதிகப்படியாயிட்டே போறது ஒன்றும் நல்லது இல்லை. அதாவது சொல்றது அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் ரொம்ப அப்படியே டவுன் ஆயிடுறாங்க. பேரண்ட்ஸும் எல்லாரும் என் குழந்தைய வந்து குறை சொல்றாங்க, என் பிள்ளை வந்து படிக்கல, மார்க்ஸ் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட பள்ளியிலேயே வந்து மூணு குழந்தைகள் வந்து ADHD வித் LD வெறும் லேர்னிங் டிசபிலிட்டி மட்டும் இருக்கிற குழந்தைங்க வந்து இப்போ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1 or 2 years வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலே அந்த குழந்தைங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்து நார்மல் ஸ்கூலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து படிச்சுட்டு மார்க்ஸ் வாங்கிட்டு வெளியில போய் அடுத்த கட்ட படிப்புக்கு அவங்க தயாராகிடுவாங்க. இதுல அதிகப்படியான அந்த சிலபஸும் அவங்களுக்கு பெரிய ஒரு சுமையா தான் இருக்குது குழந்தைங்களுக்கு. சரியா? ஏதாவது நீங்க டவுட்ஸ் இருந்தா யாராச்சும் கேட்கலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது வகுப்பு. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைங்களை பத்தி, டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ் பத்தி நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. டிஸ்லெக்ஷியா, டிஸ்கிரேஃபியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த குழந்தைங்களை வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல இது எடுத்து கேர் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு வரோன்றத நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். அவேர்னஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. கணேஷ் ஐயா, கணேஷ் ஐயா பேசுங்க ஐயா. கேள்வி இருக்கா? பேசுங்க ஐயா. டவுட் எதுவும் இல்லைங்களா? நன்றிங்க நன்றிங்க. கலைச்செல்வி அம்மா பேசுங்கம்மா. யாருக்காவது டவுட் இருக்கா கேளுங்க. சரண்யாம்மா, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எல்லாம் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹரிணி, மனோஜ், இந்த டிசபிலிட்டி பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸா இருக்கும் நான் நம்புறேன். இது பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க இப்படி ஒரு குழந்தைகளை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேரண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கொடுங்க. இவங்களையும் படிக்க வைக்க முடியும், இவங்களை ஸ்கூல்ல வந்து டிஸ்கான்டினியூ பண்றாங்க, இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா இல்லைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க அவங்க பேசி அவங்க கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. யாருக்கும் டவுட் இல்ல, நாம முடிச்சுக்கலாங்களா ஐயா? நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பானது நிகழ்ச்சி. தேங்க்யூ சோ மச்.
தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். சொல்லுங்கம்மா, டவுட் இருக்கா, கேள்வி இருக்கா கலைச்செல்வி அம்மா? நோ மேம், லேர்னிங் டிசபிலிட்டி பத்தி நல்லா எடுத்து சொன்னாங்க மேம். ஓகே ஓகேங்கம்மா, தேங்க்யூ. தேங்க்யூம்மா. மிக்க நன்றிங்கம்மா. ஸோ கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளை பத்தி நாங்க நல்லா இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு நாங்க பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். நல்ல ஒரு ஆசிரியரா எப்படி ஒரு கற்றல் குறைபாடு உள்ள குழந்தையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எப்படி தனி கவனம் செலுத்தணும் அப்படின்ற முறையில நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது பேரண்ட்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. அதுபடி நாங்க நடந்துக்கணும் அப்படின்றத நல்ல ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோமா இந்த நேரத்துல. அப்புறம் அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருமே நல்ல ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்து இங்க நல்லா கவனிச்சு நீங்களும் இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இத வகுப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த திரு பாலா ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா. சோ அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பாலையா அவருக்கு நன்றி. நன்றி நன்றி. எல்லாமே இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. என் கடன் பணி செய்து கிடப்பது ஒரே வார்த்தை. ஆக்சுவலா திருப்பி அதான் சொல்லுவேன். இருந்தாலும் நிறைய டாபிக்ஸ நீங்க கவர் பண்ணி அனைவருக்கும் அவேர்னஸ் குடுக்கறீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான் ஐயா. அதனால உங்களுக்கு மிக்க நன்றி. உண்மையிலேயே 24 மணி நேரம் பத்தல. அதான் பாருங்க, 48 மணி நேரம் வச்சிடலாம். உண்மையிலேயே அதுதான் விஷயம். ஏன்னா இருக்கிற கமிட்மெண்ட் மற்ற கமிட்மெண்ட்லாம் கம்மி பண்ணிட்டு வரேன் நேற்று. ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலேயே பெரிய பெரிய விஷயம் செய்ய முடியல. தேங்க்யூ சோ மச். ரெக்கார்டிங் நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ.